ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான தக்காளி குழம்பு பண்ண போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அவ்வளோதாங்க போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி கொஞ்சமாக போட்ட போது நிறையா போடக்கூடாது. கொஞ்சமாக பூண்டு, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கூட வேணால் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடக்கூடாது. இதுக்கு வரமிளகா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சிம் பண்ணிடலாம். அப்போ தான் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிருமோ வழியே வேகாது. ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துக்கிறோம். ஒரு அரை டீஸ்பூன்கிட்ட கசகசா போட்டு, கசகசா முதலே ஓட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கசகசா போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாங்களே இதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இது நல்லா வதங்கிடணும். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிவிட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டங்காட்டி தக்காளி தண்ணி விடுது, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்க இது. அது எப்படின்னு ரெசிபி நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, இது வீட்லேயே அரைச்சிது. இதில் மல்லி, சோம்பு, சீரகமெல்லாம் போட்டு அரைச்சி வைப்பேன் இல்லைங்களா, இந்த ரெண்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். காரத்துக்கு தான் மிளகாய் பொடி தேவையில்லை. வேணால் நீங்கள் மிளகாய் குறைச்சிட்டு மிளகாய் பொடிக்கு போட்டிங்கன்னா இன்னுமே கலர் கொடுக்கும். நான் மிளகாய் பொடி போடல. அப்புறம் இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னா அடுப்பை நிறுத்துகிற கொஞ்சம் முன்னால் தான் தேங்காய் பூ போடுறேன். நான் எப்பவுமே ஒரு தேங்காய் உடச்சினா உடனே திருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. ஏன்னா நம்ம மூடியோடு வச்சோம்னா நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் அதனால் நான் துருவி ஒரு தேங்காய் உடச்சோன்னே துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுப்போ அப்பப்போ சமையலுக்கு தேவையான யூஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்காவே ஒரு தேங்காய் தேவைப்படும். இப்போ அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு மட்டும்தாங்க தாளிக்கிறதுக்கு, வேறு எதுவும் போடக்கூடாது. போட்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த 2ஆக வெட்டி இதை நல்லா உதுத்தி போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு இந்த வெங்காயம் ஒரு மாதிரி அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். இதை ஒரு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. பெருசாக அடி பிடிக்காது. ஆனால் அப்பப்போ பார்த்துக்கோங்க. பார்த்து கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு. நான் ஆப்பத்துக்கு செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கும் எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் வச்சுட்டாங்கன்னா 3 வேளை இது தீரந்தேனே சட்டியில் போட்டு பரட்டி திங்கிற அளவுக்கு திங்குவோம். அவ்வளோ பிடிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான குழம்பு. பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு சொல்லும் போதே எச்சில் ஊறுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.